உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த நந்தினி கிட்ட என்ன இருக்கு? ஆம்பளை இல்லாத குடும்பம், சொத்து பத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு கல்யாணம்னு வச்சாலே மிஞ்சி போனா அவங்களால என்ன செஞ்சிட முடியும்? மொத்த கல்யாண செலவையே நாம தான் செய்யற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து என் பிள்ளைக்கு பொண்ணு எடுத்தா நாளைக்கு அவன் செய்ய போற தொழில்ல பணம் தேவைப்பட்டா அவன் யார்கிட்ட போய் நிப்பான்? சொல்லுங்க, யார்கிட்ட போய் நிப்பான்? உங்களதான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. என்னம்மா, நம்ம கிட்ட இல்லாத பணமா? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற கல்யாணி? என்ன பிரச்சனை? அருளுக்கு நந்தினிய யார கேட்டு முடிவு பண்ணீங்கன்னு கேக்குறா. மா, நீ உள்ள போ. ஏய், நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். ஆமா, நான் தான் பிரச்சனை பண்றேன். பிரச்சனை பண்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன். ஊருக்குள்ள போய் பாருங்க, கட்டின பொண்டாட்டி மேல தப்பு இருந்தாலும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி தான் எல்லா புருஷனும் பேசுவாங்க. இங்க நான் நியாயத்தையே சொன்னாலும் ஏன் பொண்டாட்டி மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்ற ஒரே புருஷன் நீங்க தான். ஏய் கல்யாணி, கத்தாதீங்க. நான் நம்ம புள்ள கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களாலதான் பேச முடியல, என்னையாவது பேச விடுங்க. என்னடி பேச போற? ஏன்பா, நேத்தானே அருளுக்கு நந்தினிக்கு கல்யாணம்னு சபையில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணீங்க. இன்னைக்கு உன் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அருளுக்கு வேற பொண்ண பாப்பேன்னு தரகரை கூட்டிட்டு வந்து போட்டோ எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்கா. இது நியாயமான நீயே சொல்லு. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நேத்தே நான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னல, அதையும் மீறி தரகரை கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? யோ, நீ முதல்ல வெளியே போயா. குணசேகரா, அவர் எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? ஐயா, நீங்க கிளம்புங்க. தேவைப்பட்டா கூப்பிடுறேன். வெளியே மேனேஜர் இருப்பாரு, அவரை போய் பாருங்க. சரிங்க ஐயா. போங்க. சீமந்தம் நடத்தின வீட்டுல உறவுக்காரங்க அத்தனை பேர் முன்னாடியும் அருளுக்கும் நந்தினிக்கும் தான் கல்யாணம்னு சபையில பேசி முடிச்சாங்கல்ல. தரகரை வர வச்சு அருளுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னா வெளியே தெரிஞ்சா யாருக்கிட்டே அசிங்கம்? என் பிள்ளைங்களுக்கு தானே அசிங்கம். ஊர்ல அப்புறம் என்ன பேசுவாங்க? கல்யாணி, இதோட இந்த தேவையில்லாத வேலையை பாக்குறதெல்லாம் நிறுத்திக்கோ சொல்லிட்டேன். ஆமா, நான் தான் இந்த வீட்ல தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இந்த வீட்ல நடக்கிற மத்த அநியாயம் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் அடக்கிக்கிட்டே இருங்க. இப்படி பேசுறத முதல்ல நிறுத்து. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்குவோம் வா. எதுக்கு நான் உள்ள போகணும்? உள்ள கூட்டிட்டு போய் எதையாவது ஒண்ணு சொல்லி என் வாயை அடைச்சிடலான்னு பாக்குறீங்களா? முடியாது. இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து எல்லா விஷயத்திலயுமே நான் விட்டு கொடுத்து தான் போயிருக்கேன். ஆனா என் புள்ள விஷயத்துல நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அவன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கல்யாணி, வாயை மூடிட்டு உள்ள போன்னு சொல்றேன். குணசேகரா, கொஞ்சம் பொறுமையா இரு. பெத்த தாய் புள்ள மேல இருக்க அக்கறையில பேசணும்னு சொல்றப்ப அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும். பெத்தவன்ற முறையில கல்யாணிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவ என்ன சொல்ல வரான்னு கேட்போம், பேசட்டும். நீ சொல்லு கல்யாணி, உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே. நந்தினியை என் பிள்ளைக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. என் பிள்ளைக்கு அவனுக்கு தகுதியான இடத்துல பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். தகுதியான இடம்னா நீ என்ன எதிர்பார்க்கற? நல்லா சொத்து பத்தோட வசதியான குடும்பமா இருக்கணும். இப்ப அருளுக்கு என்ன குறை? நீயே சொன்ன, அவன் படிச்ச படிப்புக்கு இப்ப லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான்னு. அதுவும் போக நீ சொன்ன மாதிரியே அவன் வேலைக்கே போலனாலும் தொழில் பண்ணி அவன் நல்லாவே சம்பாதிக்கலாம். அப்படின்றப்ப வசதியான பொண்ணு தான் வேணும். நீ அடம் பிடிக்கிற? காசு பணத்தோட 1000 பொண்ணு கிடைப்பாங்க. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துற பொண்ணுங்க கிடைக்கிறதா கஷ்டம். அதனாலதான் அருளை புரிஞ்சுக்கிற பொண்ணா நந்தினி இருப்பான்னு நினைச்சுதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ண. ஆமா சித்தி, அருள் நந்தினி கல்யாணம் பண்றதா பொருத்தமா இருக்கும். அருளும் நிறைய படிச்சிருக்கான், நந்தினி நிறைய படிச்சிருக்கு. அப்போ என்ன நந்தினியோ படிச்சிருக்கான்னு ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க? அவ என்ன வக்கீலுக்கு படிச்சிருக்காளா இல்ல டாக்டருக்கு படிச்சிருக்காளா? சாதாரண டிகிரி படிப்பு தானே. என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வரப்போறவ பெரிய படிப்பு படிச்சிருக்கணும். வசதியிலயும் அந்தஸ்திலையும் எங்களுக்கு சமமா இருக்கணும். இங்க பாருங்க, எனக்கு தகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப தகுதின்னு பேசிட்டு இருக்காத கல்யாணி. அருளுக்கு சரியான பொருத்தம்னா நந்தினி தான். அவதான் அருளுக்கு தகுதியானவன் முடிவு பண்ண நீங்க யாரு? என் புள்ள விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நானும் என் புருஷனும் தான். நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. கல்யாணி, யார்கிட்ட என்ன பேசுற? தம்பி குணா,
மாமா ஏன் அக்கா வடிக்கிறீங்க? ஏய் வாய முடுறா, வெளிய போ. குணசேகரா, நீ பண்ணது தப்பு. பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் என்ன பழக்கம்? ஆமாப்பா, நம்ம குடும்பத்துல இல்லாத பழக்கண்டா இது. அவ என்ன பேசியிருந்தாலும் சரி, அவளுக்கு நீ வாயால தான் பதில் சொல்லியிருக்கணும். இப்படி கையெல்லாம் நீட்டிருக்க கூடாதுப்பா. இது ரொம்ப தப்பு. ரொம்ப நடிக்காதீங்க எல்லாரும். இது நடக்கணும்னு தானே நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. நடந்துருச்சு, போதுமா? ஏய் வாய முடு. அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. ஏன் கல்யாணி இப்படி எல்லாம் பேசுற? நாங்க யாருமே அப்படி எல்லாம் நினைக்கல. நீங்க நினைச்சீங்களோ இல்லையோ, இந்த வீட்ல இது ஒண்ணுதான் எனக்கு நடக்கல. அதுவும் நடந்துருச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். கல்யாணி, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அருள் மேல எங்களுக்கு எல்லாம் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? அவன் மேல உங்களுக்கு உண்மையாவே அக்கறை இருந்துச்சுன்னா, கல்யாணம்னு முடிவு பண்ணும்போது ஜாதகம்னு ஒண்ணு பாக்கணும்ல. அத பாத்தீங்களா? சித்தி, அப்பா அருளுக்கு நந்தினிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வானதிக்கும் தான் ஜாதகம் பார்க்கல. உங்களுக்கு பாக்கலன்னா அது உங்க பெத்தவங்க இஷ்டம். அத அவங்க கிட்ட கேளு. ஆனா எங்க புள்ளைக்கு எங்க இஷ்டப்படிதான் கல்யாணம் நடக்கும். என் புள்ளையோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் தான் அந்த நந்தினி பொருத்தம் இல்ல. ஜாதகத்திலயாவது பொருத்தம் இருக்கான்னு பாக்கணும்ல. அதுவும் பாக்கலன்னா என்ன அர்த்தம்? ஏய் கல்யாணி, மா நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏய் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஜாதகம் பார்க்கணும்னு சொல்றியா? இங்க பாரு, பிரச்சனை பண்ணாம மரியாதையா உள்ள போ சொல்லிட்டேன். இரு குணசேகரா, கல்யாணி சொல்றது தப்பே இல்ல. பெத்த புள்ளி கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நீ ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து நாளைக்கே வர சொல்லு. அக்கா, ஒரு நல்ல ஜோசியர் இருக்காரு, நான் வேணா போய். அப்பா சாமி, உனக்கு புண்ணியமா போச்சு. இப்பவே போய் கையோட கூட்டிட்டு வா. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போ. ஆ. ஐயா வாங்க. அக்கா, இவரோட பேரு பரமசிவம். வணக்கங்க. இந்த ஊர்லயே இவர் தாங்க பெரிய ஜோசியரு. இவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அப்படியே அச்சு பிசிறு இல்லாம நடக்கும். அது இருக்கட்டும், அவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? அக்கா, நம்ம எதுவும் சொல்ல வேண்டியது இல்லக்கா. ஜாதகத்தை கையில கொடுத்தாலே போதும், அவரே சொல்லிடுவாரு. அட போடா முட்டா பயலே. ஜோசியரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னதும் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்றேன்னு நினைச்சேன். அவர்கிட்ட முக்கியமான விஷயத்த எல்லாம் சொல்லிட்டியா? எதுக்கா? ஐயோ, கடைசி நேரத்தை தான் இப்படி சொதப்புவேன். நானே பேசிக்கிறேன், விடு. ஐயா, உங்களை நான் இப்ப எதுக்கு வர சொன்னேன்னா, நீங்க இப்ப உள்ள போய் 2 ஜோடிக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேணாமான்னு சொல்லணும். அந்த 2 ஜோடியில அருளுங்கிற பேர் உள்ள ஜாதகம் ஏன் பையனோடது. அவனுக்கு பாத்திருக்கிற பொண்ண எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளோட பேரு நந்தினி. அவளோட ஜாதகத்தை கணிக்கும் போது என் பையனோட ஜாதகத்துக்கு பொருத்தமாவே இருந்தாலும் பொருந்தலன்னு பொய் சொல்லிடுங்க. தம்பி கிட்ட உங்க நம்பரை கொடுத்துருங்க. அக்கவுண்ட்ல பெரிய தொகையா போட்டுடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.